ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் சப்ளிமெண்ட்ரி இருக்கு. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அந்த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நம்ம எப்போவுமே வந்து ஒரு லெசன் படிக்கும்போது இந்த லெசன் வந்து பழைய எக்ஸாமில் எப்படி அணுகியிருக்காங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் நம்ம படிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆத்தர் இன்ஃபர்மேஷன், பர்டிகுலராக அந்த ஸ்டோரியில் ஸ்னானம் ஸ்பாட் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அது படித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, சப்ளிமெண்ட்ரி ரீடர் நிறைய கஜகஜான்னு இருக்குடா, எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிப்போம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி அவுட்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இட் இஸ் எனஃப் டு ரைட் த எக்ஸாம். இந்த லெசன்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எழுதுனவங்க யார் அப்படின்னா ஜாக் ஓ ஏ அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியோட அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல, காட்பாடி ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ. அந்த ஸ்ரீயுடைய அம்மா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்லையும், அவங்க அப்பா வந்து ஒரு டாக்ஸி டிரைவராகவும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்கு வந்து கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருப்பாங்க. அவளும் படிப்பா. கம்ப்யூட்டரில் வந்து படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லைல்ல, இப்போ நம்மளே நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் நிறைய வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவள் ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே என்ன பண்ணுவான்னா சேட் பண்ணுவாள். அப்படி சேட் பண்ணும்போது ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ்னட் ஆப்ல இருந்து புதுசா ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது. ஆக்சுவலா இவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த சாப்பிட்ற விஷயத்த ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் சிம்பிளா என்ன பண்ணிடுவாங்க, மோக் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி டீஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல ஒரு புது ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுவா. அப்ப அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது இந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, ஸ்ரீக்கு புதுசா வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னா, இல்லை நான் உன் பக்கத்து ஸ்கூல் தான், நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடும், நிறைய சொல்லிடும். இவளும் என்ன பண்ணிடுவா அப்படின்னா ரொம்ப எந்துவாயிடுவா, நமக்கு தெரிஞ்சவங்க போல அப்படின்னு ரொம்ப எந்துவாயிடுவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீயோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னா 13 இயர்ஸ் தான். சரியா, 13 இயர்ஸ். அந்த பேசுற பொண்ணோட பேர் என்ன பேர் அப்படின்னா சைத்ரா. அப்போ போட்டோஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த போட்டோ ஷேர் பண்றது அந்த சைத்ராங்கிற ஐடியில இருந்து வந்த போட்டோ வந்து யாருடைய போட்டோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயினோட போட்டோ. ஆக்சுவலா அவளுக்கு வந்து அது தெரியல, மது அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட போட்டோ. இதெல்லாம் அவளுக்கு தெரியல, இவங்க உண்மையாவே ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடிக்ஷன் லெவலுக்கு போயிடுறா. ஒரு நாள் சீக்கிரம் வரா, கடகடன்னு சாப்பிட்றா, ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணல. அவளோட கான்சியஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து எப்ப பேசலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ அன்னைக்கு அவ ஃப்ரெண்டுகிட்ட இருந்து மெசேஜ் வரும், அந்த ஐடியில இருந்து மெசேஜ் வரும். மெசேஜ் வரும்பொழுது இவளும் ஹாய்னு சொல்லுவா. நான் இன்னைக்கு உன்னை அவங்ககிட்ட பேசாம வந்து அவளுக்கு என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததோ சொல்றா. அப்போ நீ வந்து எனக்கு உன்னுடைய நம்பர் கொடு, நான் வந்து வீடியோ காலில் வந்து உன்னை டெய்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயே, இல்லை நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாள் மீட் பண்ணலாம், என்கிட்ட வந்து பழைய ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனை வந்து நான் உனக்கு தந்துடுறேன், நம்ம டெய்லி வந்து பார்த்துக்கலாம். நார்மலாகவே ஹியூமன் நேச்சர் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் லவ். ஸோ இந்த ஸ்டோரிலையும் அந்த ஸ்ரீங்கிற பொண்ணு ரொம்ப அன்புக்கு ஏங்குவா. ஸோ அந்த ஃபோனை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. யாரு, அவளுடைய ஃப்ரெண்டான சைத்ரா. தரேன்னு சொன்னா இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுடைய அக்கானா அவளுடைய அத்தை வந்து அவளை டேக் கேர் பண்றதுக்காக வீட்டுல கூடவே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி எனக்கு ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, அந்த ஃப்ரெண்டோட வந்து
நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேசினேன், அவளுடைய நாளைக்கு வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லியிருக்கா ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு, ஃபோன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்களா காமி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு நார்மல் லேடியோட ஃபேஸ் கிடையாது, ஆக்சுவலாக மது அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ. அப்போ இவளுக்கு அந்த அவங்க அத்தைக்கு பார்த்த உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா இவ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா, ஒரு ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ வருது, மேபி வந்து இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மதுக்கு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுநாள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக, சைத்ராவை மீட் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ அங்கே வர்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேடி கிடையாது, ஒரு ஜென். அது என்ன அப்படின்னா ஒரு தப்பான மோட்டிவேஷனோட அவளை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவளை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சேட்டிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க பார்த்து அவனை கண்டுபிடிச்சி, ஆக்சுவலாக அந்த டைமில் அவன் எஸ்கேப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அந்த சேட்டிங் ஹிஸ்ட்ரி அந்த வெப் அட்ரஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஸ்டோரி இவ்வளோதான். அந்த ஸ்டோரி வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சரி மேம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜென்ரலாக அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும்ல என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது, அதனால தான் அந்த ஸ்டோரி சொன்னேன். இப்போ அடுத்து ரொம்ப பாருங்கள், சைல்டு ஹெல்ப்லைன் டெலிஃபோன் நம்பர் இன் இந்தியா, இது பாருங்கள் 1098, இது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். 1098. இப்போ இந்த அந்த ஆதரை பார்த்துடலாம். Zach O has published altogether 15 books in Swedish, many of them important bestsellers. அதாவது இந்த Zach O.A அப்படிங்கிறவர் வந்து மொத்தம் வந்து 15க்கும் மேற்பட்ட ஸ்வீடிஷ் புக் வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதில் காந்தி பயோகிராஃபி ஆஃப் மகாத்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பிரைஸ் 2008ல் பெஸ்ட் நான் ஃபிக்ஷனுக்கான அவார்ட் கிடைச்ச புக்கும் அதுதான். சரியா? His recent books include the popular comic thriller Mr. Majestic. In 2018, he also published acclaimed travelogue of Walk Through Bhagyasa and the popular children's thriller The Mystery of Cyber Friend. So இந்த ஸ்டோரியுமே என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஜஸ்ட் ஒன் டைம் ரீட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுல இருந்து பெருசா எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஆனா இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். எதெல்லாம் முக்கியம்? 15க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் புக் ஸ்டோரிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அதில் எந்த புக் ரொம்ப முக்கியமானது, பயோகிராஃபி ஆஃப் மகாத்மா அப்படிங்கிற புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து he is also literary critic and columnist, also contributing now and then to the travel magazines National Geography and Outer Traveler. He is also translator specializing in introducing Indian writing such as Pankaj Mishra, Bankim Chandra Chatterjee, Burma and others to Sweden. He has been associated theatre as playwright, டிரெக்டர், டிசைனர், ப்ரொடியூசர் அண்ட் அக்கேஷனல் பெர்ஃபார்மர். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா, அது போதும். ஆனால் நமக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எது? க்ளோசரி பார்ட். இந்த க்ளோசரி பார்ட்டில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே கேட்ட கேள்விகள். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்நெட் அப்படிங்கிறது எ வெப்சைட் இன் இன்டர்நெட் வேர் ஒன் கேன் மீட் அண்ட் டாக் டு ஃப்ரெண்ட் பீப்புள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்நெட்டுங்கிறது இப்போ இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான். அடுத்து ஃபோமோ அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து ஒண்டர்ஸ்னா தெரியும், சர்ப்ரைஸ். அடுத்து ஸ்னாப் அப்படிங்கிறது குட்டிய ஒரு தூக்கம் தூங்குறது, அதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல ஒரு தூக்கம் தூங்குறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது பயத்துல சத்தமா கத்துறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீக்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து பாருங்க, ஆஃப்லைன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, நம்ம நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது. அதுக்கடுத்து பிங் அப்படிங்கிறது டு சென்ட் ஏ டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்றதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிங்க்னு சொல்லுவோம். அடுத்து இம்போஸ்டர் அப்படிங்கிறது தண்டனைக்குரியவன். சரி, அது ஏமாற்றுக்காரன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்க தமிழ் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. someone who attempt to deceive by using an assumed name or identity. அடுத்து கன்ஃபைட் அப்படிங்கிறது ட்ரஸ்ட். அடுத்து சைபர் சேஃப்டினா தெரியும் இல்லையா, நம்ம ஃபோனையோ இன்டர்நெட்டையோ ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணுறது தான் சைபர் சேஃப்டி. அடுத்து சைபர் கிரைம், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் டன் யூசிங் ஏ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் த இன்டர்நெட். அதாவது நேரடியாக குற்றம் செய்யாமல் ஆன்லைன் அணுகுமுறையில் வந்து குற்றம் செய்கிறதுக்காக தோன்றதா என்னது அப்படின்னா
சைபர் கிரைம். அடுத்து ஸ்கேரி. ஸ்கேரினா பயந்து போகிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்கேரி அப்படின்னா பயந்து போகிறது தான் ஸ்கேரின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்ரீ லிவ்ஸ் இன் எங்கே வசிச்சிருப்பாங்க? காட்பாடியில் வச்சிருப்பாங்க. சரியா? இதில் இந்த புக் பேக் தான்ப்பா ரொம்ப முக்கியம். ஏன்னா புக் பேக் வந்து கண்டிப்பாக கேட்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் புக் பேக்கு, க்ளோசரி, அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி தெரிஞ்சாலே போதும். சரியா? அடுத்து ஸ்ரீ செலிப்ரேட்டட் டேஸ் பர்த்டே. அவளுக்கு 13 வயசு, 13வது வயசு பர்த்டே. மது வாஸ் எ ஃபிலிம் ஆக்டர். ஆக்சுவலாக அவளோட ஃபோட்டோ போட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏமாற்றுவாங்க. சைத்ரா ஃபைனலி ஆஸ்க்டு ஹர் கம் டு ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து அக்கா வென்ட் டு ஸ்டேஷன் மாஸ்டர் டு த ஹெல்ப். சரிங்களா? அதாவது இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொன்னதில் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஸ்ரீ ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் டிவி. அவள் வந்து கம்ப்யூட்டர் தான் இருப்பா. ஸ்ரீ அண்ட் ஸ்டே வித் தம். அது கரெக்டு தானே? ட்ரூ. சைத்ரா இஸ் ஸ்ரீஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட். நோ, அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிடையாது. சைத்ரா கிஃப்டட் ஸ்ரீ ஏ நியூ ஃபோன். ஆக்சுவலாக கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணுவா, வர சொல்லுவா. சரியா? அடுத்து ஸ்ரீ went alone to the railway station to meet சைத்ரா. ஆக்சுவலா அவங்க அக்கா கூட தான் போவா. A fraud middle aged man pretended to be சைத்ரா. அது கரெக்ட் தானே? அவளுக்கு சொந்தக்காரன் தான் சொல்லுவான். ஓகே. அடுத்து வாட் else do other than just eating. இது யார் சொல்வா அப்படின்னா ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இது யார் சொல்வா அப்படின்னா ஆன்லைன் ஃப்ரெண்ட். ஓகே, ஆன்லைன் ஃப்ரெண்ட். ஓகே. ஆர் யூ ஃபீலிங் அன்வெல்? ஆர் யூ ஃபீலிங் அன்வெல் அப்படின்னு யார் கேட்பா அப்படின்னா அக்கா. ஏன்னா இவ ரொம்ப டல்லா டயர்டா இருப்பா. ஸோ அக்கா தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகே. அடுத்து ஐ டோன்ட் ஹாவ் அ கேமரா ஃபோன். இதை யார் சொல்வா அப்படின்னா ஸ்ரீ தான் சொல்லுவா. என்ன யார் சொல்லுவா அப்படின்னா ஸ்ரீ. ஓகே. ஓகே. அடுத்து ஐ டோல்ட் யூ ஐ ஆம் 13 த சேம் ஏஜ் as யூ அப்படின்னு யார் சொல்வா அப்படின்னா imposed in the name of சைத்ரா. அதாவது சைத்ராங்கிற பேர்ல ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் இல்லையா ஆன்லைன்ல, ஸோ அவன். ஓகே. யூ ஆர் a brave pair. இது யார் சொல்லுவா அப்படின்னா போலீஸ் உமன். ஏன்னா இவங்க போலீஸ் உமன் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி நடந்த கதையை சொல்லுவாங்க. ஸோ அவனை கையும் களவுமா பிடிச்சும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ஸ்டோரியை சொன்னோம்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த ஸ்பீக்கர் வரும்பொழுது நீங்கள் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.